அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இப்போது திருக்குறளில் 1330 குறள், 133 அதிகாரம். இந்த 133 அதிகாரத்தில் என்னெல்லாம் வச்சுருக்காரு திருவள்ளுவர்? 4 மறை என்று சொல்லுவார்கள். ஏன்னு கேட்டாக்கா, வேதத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் இவர் டச் பண்ணியிருக்காருன்னா விவரமாகவே சொல்லியிருக்காரு. ஆனால் ரொம்ப 1.5 அடி சீர், அதாவது 4 வார்த்தை முதல் வரியிலும் 3 வார்த்தை 2வது வரியிலும் அமைந்திருக்கும். இந்த திருக்குறள் எப்படின்னு கேட்டாக்கா, கடுகை துளைத்து 7 கடலை புகற்றி குறுக தரித்த குறள்னு சொல்லுவாங்க. அதாவது கடுகுங்கிறது ரொம்ப சின்னது சைஸ்லேயே, அதையே அதை உடைச்சி அதில் உள்ள இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஸோ இந்த திருக்குறளில் ஒவ்வொரு குறளும் ஒரு நாளைக்கு ஒரு குறள் படித்தா போதுங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனாக்க அந்த திருக்குறள் படித்தா மட்டும் போகாது, அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தை எப்படி நம்ம வாழ்ந்து பார்க்கணும். அப்படி வாழ்ந்து பார்க்கும்போது அதோட இனிமை, அதோட உயர்வு எல்லாமே நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்வியை பற்றி. கல்வி என்னன்னாக்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படிக்கிறதுங்கிறது புத்தகத்தை படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறது இல்லை, அல்லது யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறது இல்லை. அந்த எந்த கல்வியை, எந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோமோ, படிக்கிறத பொருளை உள்வாங்கி அந்த பொருளுக்கு நுணுக்கமான அர்த்தங்களை தெரிந்து கொண்டு நமது வாழ்க்கையை செதுக்கி வைத்தார். திருவள்ளுவர் எல்லாமாவே நமக்கு இருப்பாங்க. எப்படி டீச்சராகவும் இருப்பார், டீச்சரும் அவர் தான், வாழ்க்கைக்கு துணையும் அவர் தான். வாழ வைக்கக்கூடிய ஒவ்வொரு பயணத்திற்கும் அவருடைய துணை ரொம்ப அவசியம். அது திருக்குறளில் ரொம்ப கிடைக்கும். எல்லா இலக்கியங்கள்லேருந்தும் நம்ம இதுவும் மேற்கோள் காட்டலாம். திருக்குறள் இல்லாத மேற்கோள் யாருமே பேச மாட்டாங்க. அதாவது திருக்குறளை பற்றி பேசாமல் யாருமே எந்த இலக்கியத்தையுமே பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது பவர். அதுக்கு ஒரு பவர் உண்டு. அந்த மாதிரி இந்த திருக்குறளில் கற்றபின் நிற்க அதற்கு தக. படித்தது சரியாக படிக்கிறத பொருள் புரிந்து படி. அந்த பொருள் புரிந்து படிப்பதை நிற்க அதற்கு தக. நீ அதன்படி வாழ வழியை வகுத்துக்கொள். உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க குறள், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.